ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டீஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க? Zen number 6 2025 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் நோட்டீஸ் ரிகார்டிங் டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT 1 ஃபார் த போஸ்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் tentative exam schedule for the above Zen is as under. Zen number 6 2025 non-technical popular categories graduate computer based test exam date 16 March 2026 to 27 March 2026. RRB NTPC கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் 16 மார்ச்ல இருந்து 27 மார்ச் வரைக்கும் CBT 1 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. The link for viewing the exam city and date and downloading of travel authority for SC/ST candidate will be made live 10 days prior to the exam date on the official websites of all RRB. உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷனை எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம். SC/ST ஸ்டூடெண்ட் உங்களுக்கான டிராவல் பாஸையும் 10 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து RRB வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 16 மார்ச்ல எக்ஸாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் 6 மார்ச்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லனா 7 மார்ச்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. SC/ST ஸ்டூடெண்ட் யாருக்காவது 16 மார்ச்ல எக்ஸாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான டிராவல் பாஸை வந்து 6 மார்ச் இல்லனா 7 மார்ச்ல நீங்க RRB வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டிராவல் பாஸ் வச்சு எக்ஸாம் சென்டருக்கு ஃப்ரீயாவே நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கலாம். டவுன்லோடிங் ஆஃப் இ-கால் லெட்டர் will start 4 days prior to the exam date mentioned in exam city and date intimation link. உங்களுக்கான ஹால் டிக்கெட் இ-கால் லெட்டரை உங்க எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 16 மார்ச்ல எக்ஸாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான இ-கால் லெட்டரை 12 மார்ச் இல்லனா 13 மார்ச்ல RRB வெப்சைட்ல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 16 மார்ச்ல இருந்து 27 மார்ச் வரைக்கும் எந்தெந்த டேட்லலாம் எக்ஸாம் இருக்குங்கிறத அடுத்த நோட்டீஸ்ல ரயில்வேல இருந்து நமக்கு சொல்லுவாங்க. ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் ஆஃப் கேண்டிடேட் வில் பி டன் இன் எக்ஸாம் சென்டர் prior to entry in the exam hall. Candidates are required to bring their original Aadhaar card or printout of e-verified Aadhaar card. Candidates are advised to authenticate their identification through Aadhaar verification if not done already by logging in with their credential at rrbapply.government.in to facilitate smooth entry into the examination center. அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது நீங்க ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து எடுத்துட்டு போகணும். எதுக்காக அப்படின்னா நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து அங்க நடத்துவாங்க. Candidates including those who have verified their Aadhaar during the application submission stage or requested in their own interest to ensure that their Aadhaar remains in unlocked. ஆக்சுவலா UIDAI வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆதாரை வந்து அன்லாக் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் UIDAI வெப்சைட்ல போயிட்டு எப்படி ஆதார் அன்லாக் பண்றதுங்கிறத. Candidates are advised to refer only to the official website of RRB. இது எப்பவுமே சொல்றதா. RRB வெப்சைட்ல வரக்கூடியதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வேற எந்த இதையும் பார்த்து ஏமாந்துட வேண்டாங்கிறத சொல்லியிருக்காங்க. 13/2/2026 இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரயில்வேல இருந்து இந்த எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் NTPC அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த எக்ஸாம் டேட் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு 1 வீக்ல NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட்டும் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முன்னாடி மாதிரிலாம் இல்ல, ரயில்வே வந்து இப்போ பயங்கர ஃபாஸ்டா எல்லா ப்ராசஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டா இன்னொரு 40 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்க. ஃபுல் டெஸ்ட் எடுங்க. ஃபுல் டெஸ்ட்ல மார்க் கம்மியாகுது அப்படின்னா ஏதாவது ஒரு சாப்டர்ல கம்மியாகுது அப்படின்னா அந்த சாப்டருக்கு மட்டும் வந்து சாப்டர் டெஸ்ட் எடுங்க. ஏதாவது செக்ஷன்ல மார்க் கம்மியாகுது அப்படின்னா அதுக்கு மட்டும் செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை ரிப்பீட்டடா அனலைஸ் பண்ணுங்க. 100க்கு உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 75க்கு மேல எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 75 80 85 எல்லாம் தொட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க டாப்பராவே CBT 1 வந்து கிளியர் பண்ணிடலாம். CBT 1 எக்ஸாம் வந்து 100 மார்க்குக்கு நடக்கும். மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த ஜெனரல் அவேர்னஸ்க்கு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுருவாங்க. சோ கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிங்க. அப்படி பார்க்கும்போது செப்டம்பர் 2025ல இருந்து பிப்ரவரி 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வரைக்கும் நீங்க படிச்சிருங்க. அப்படி இல்ல அப்படின்னா அக்டோபர் 2025ல இருந்து அட்லீஸ்ட் பிப்ரவரி 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை படிச்சிருங்க. எக்ஸாம்ல கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிப்பாங்க. இப்ப இருக்க 40 டேஸ்ல என்னால 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து 20 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்பாங்க.
மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி 60க்கு 60 வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அஃபேருக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்னும் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல இப்ப ரீசெண்டா என்டிபிசிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு சாட்டர்டே 14 to 2026 நாளைக்கு ஈவினிங் 6 o'clock நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட்டை வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஃப்ரீயாவே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு 6 மணிக்கு டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த டெஸ்ட்டையும் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. இந்த 40 டேஸ் உட்காந்து நான் என்டிபிசிக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண போறேன். எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499 லைஃப் டைம் வேலிடிட்டி. அதே மாதிரி நான் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணல, எனக்கு என்டிபிசிக்கு மெட்டீரியல் வேணும், கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய என்டிபிசியோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணும், அந்த 20க்கு 20மே நான் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ படிக்காம இருக்காதீங்க, படிச்ச ஸ்டூடெண்ட் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் டேட் பத்தின இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்க. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 500 டெஸ்ட்டுக்கும் மேல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டை கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.